Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெக்ரூட்டர் ஃப்ளவ் அப்படிங்கிற இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்ல இருந்து ஒர்க் பண்ற மாதிரினா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து எங்களுக்கு அதிகமாக வந்து வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. என்கிட்ட பர்சனலாவும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் சக்ஸஸ் அசோசியேட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் தான். இது ஒரு ரிமோட் ஒர்க்கு. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்க முடியும். ஆஃபீஸில் எப்படி போயிட்டு ஒர்க் பண்ணுவீங்களோ மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க, டே ஷிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து ஜென்ஸாக இருக்கீங்க, லேடிஸாக இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை வந்து காலேஜ் படிச்சுட்டு வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்டர் ஃப்ளவ் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. இந்த ரோலுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஜாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு ஒரு டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய அபவுட் பேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்கும், நீங்கள் டச் பண்ணி டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணுறது, ஒரு பார்ட் டைம் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாமு, இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸு, ஆன்சர் கீ, கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்ரூட்டர் ஃப்ளவ் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இந்த கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமர் சக்ஸஸ் அசோசியேட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் தான் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ரிமோட், அதாவது பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெங்களூர் சொல்லியிருக்காங்க, புனே, ஹைதராபாத், நியூ டெல்லி, நம்ம தமிழ்நாடு, சென்னை வந்து அவைலபிளாக இருக்குது. மும்பை ஃபுல் டைம் ஜாப்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெஸ்பான்சிபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்பாண்ட் டு கஸ்டமர் என்கொயரிஸ் இன் எ டைம்லி அண்டு அக்யூரேட் வே. அதாவது கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசுகிறது தான். இதுக்கான ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்புடைய ரோலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கஸ்டமர் சக்ஸஸ் அசோசியேட். கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்லேருந்து வரக்கூடிய என்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், என்ன ஒரு என்கொயரியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து சூப்பராக பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கால் சென்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு டெலிகாலர், ஒரு வந்து நான் வாய்ஸ் ப்ராசஸில் நீங்கள் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதில் எது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா வயா வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட். இவங்க ஒவ்வொரு கஸ்டமரும் சாஃப்ட்வேர் மூலியமாக வந்து வரக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க சாஃப்ட்வேர் மூலியமாகவே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இல்லை வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். அதை தாண்டி வந்து இமெயில் மூலியமாகவும் நீங்கள் வந்து கஸ்டமர் கிட்ட இருக்கக்கூடிய என்கொயரிஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை கஸ்டமர் நீட் டு அண்ட் ஹெல்ப் கஸ்டமர்ஸ். கஸ்டமர் வந்து எந்தெந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிறது நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுடைய ஒர்க்காக வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் ஃபுல்லாகவே படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துருக்கணும். ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபர் நல்லா வந்து பேசக்கூடிய திறன்கள் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து சும்மா எடுத்தோடனே ஒரு எல்லாருக்குமே இந்த வேலையை வந்து கொடுத்துட மாட்டாங்க. அவங்க படிப்பை தாண்டி அவங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்து முடிச்சவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை தாண்டி ஒரு ப்ரைவேட் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் பிகாம் படிச்சிருக்கேன், எனக்கு பேங்க்கில் தான் வேலை வேணும் அப்படின்னா அது வந்து இந்த காலத்தில் சாத்தியமே கிடையாது. ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து செட் ஆகும், செட் ஆகாமல் இருக்கும். அதை அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே வேறு ஜாப் நீங்கள் வந்து தேடலாம். அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எம்ப்ளாயே வந்து இருக்க வேணாம், ஒரு ஜாப் சீக்கராகவே நம்ம வந்து இருக்க வேண்டாம். சரிங்களா? அதனால் ரெக்ரூட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் கேட்குறாங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து கேட்குறாங்க. 1 or 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய
கஸ்டமர் ஃபேஸிங் ரோல்ஸ் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து சேல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை கஸ்டமரை மீட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து ரோல் பண்ணியிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ப்ரோ நான் வந்து ஃப்ரெஷர் தான், நான் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் ஆர் வெல்கம் அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்ஸஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு ஆர் டெக்னிக்கல் சேட் சப்போர்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னா அது உங்களுமே ப்ளஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸலண்ட் வித் கால் அண்ட் டிக்கெட் லாக்கிங் அப்ளிகேஷன்ஸுங்கிறத சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஆபிலிட்டி, குயிக் லேர்னருங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கான ரூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் சக்ஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க அசோசியேட்டில். ஜாப் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 விதமான ரூல் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ஈவினிங் சாயங்காலம் 6 மணிலேருந்து அதிகாலையில் 3 மணி வரைக்கும் உங்களுடைய ஒர்க்கு. இல்லை இது வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃப்டர்நூன் மதியானம் 12 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ரூல். இந்த 2 ரூலில் உங்களுக்கு எந்த ரூல் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொட்டேஷன்லாம் உங்களுக்கு வந்து மாறுபடும். இல்லை நீங்கள் வந்து எனக்கு இதுதான் வந்து எனக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் கம்பெனியில் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ஆன்லைனில் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. எந்த ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டோ இல்லை எக்ஸாமோ எதுவுமே கிடையாது. டேரெக்டாக வால்கின் கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து மெயில் பண்ணுவாங்க. மெயிலில் ரிசீவ் ஆன உடனே நீங்கள் மறுநாள் வந்து ஒர்க்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபர்ஸ்ட் நேம் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பரு, லிங்க்டின்ல ப்ரொஃபைல் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுங்க. உங்களோட ரெஸ்யூம் வந்து பிடிஎஃபாக கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. வேறு அடிஷ்னலாக உங்கள்கிட்ட என்னெல்லாம் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ இந்த இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் இந்த இடத்துல சப்மிட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷனுங்கிறத கொடுத்தீங்கனாலே போதும். நீங்கள் ஈஸியாக இந்த ஜாப்புக்கு வந்து சப்மிட் பண்ணிட முடியும். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஜாப் சீக்கர் அன்எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.